லோன் விஷயமா பேங்க்குக்கு போனீங்களே, என்னாச்சு? அண்ணா, லோன் ப்ராசஸ் சக்சஸ் தானே? எனக்கு தெரியும்ண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும்ண்ணா. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களோட பிசினஸ் ஐடியாவுக்கும் லோன் கண்டிப்பா கிடைச்சிரும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்னண்ணா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. என்னண்ணா, நாங்களா ட்ரீட் கேட்டுருவோன்னு ஏதோ சொல்லாம சீக்ரெட்டா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலினி. சீக்கிரமா லோன் கிடைச்சதும் ட்ரீட் கொடுத்துடலாம். என்னங்க? அப்போ இன்னும் லோன் கிடைக்கலையா? மாப்பிள்ள காலையில கிடைச்சிரும்னு சொன்னாரு. இல்லம்மா, லோன் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. லோன் சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ்ல பேங்க் மேனேஜர் சைன் பண்ணணும். அந்த சிக்னேச்சர்க்காக கொடுத்துட்டு வந்திருக்கோம். 10 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிடும். அண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் என்ன, நம்ம சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மாப்பிள்ள, வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷம் உங்க முகத்துல தெரியலையே. எதுனாலும் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? மா, என்னம்மா வந்ததுல இருந்து பிரச்சனையானே கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வெயில்ல வந்தோம்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருப்பாரு. சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள. ஷாலினி, தேவி எங்க? தேவி அண்ணி காலையில இருந்தே அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அண்ணி. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி.